மதுரை சென்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், செல்லூர் ராஜு, கழக அமைப்பு செயலாளர் ராஜன் செல்லப்பா தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மதுரையில் பெருந்தலைவர் காமராஜரின் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மரியாதை. பெருந்தலைவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பெருந்தலைவர் காமராஜரை சிறுமைப்படுத்தும் வகையில் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டார் கருணாநிதி. தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியை சிலர் முடக்க முயற்சித்த போது அதனை தடுக்க உறுதுணையாக இருந்தவர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விளக்கம். நாடார் இன மக்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருந்து வருகிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் நாடார் இனத்தவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. திருச்சிக்கு செல்லும் வழியில் விராலிமலையில் செண்டை மேளம் முழங்க கழக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு. முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தலைமையில் அதிமுகவினர் பூரண கும்ப மரியாதை. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்து விடியா திமுகவிற்கு மரணடி கொடுக்க வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. நீட்டை வைத்து விடியா விளம்பர அரசியல் செய்து வருவதாக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி கடும் தாக்கு. ஏழை எளிய மாணவர்களுக்காக மருத்துவ படிப்பில் 7.5% உள் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி என பெருமிதம். அனைத்து தரப்பு மக்களும் விடியா திமுக ஆட்சியை வெறுத்து விட்டார்கள். அரசு அதிகாரிகள் கூட இன்று எதிர்ப்புகளை காட்ட துவங்கியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி விமர்சனம். சென்னையில் சுமார் 23,25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெத்துக்குளோன் போதைப் பொருட்களுடன் 2 பேர் கைது. விடியா திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் சென்னை போதைப் பொருட்களின் தலைநகரமாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 2800 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப உத்தரவிட்ட விடியா திமுக அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதை தெரிந்தும் 3 ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்த விடியா அரசு. சென்னை பல்கலைக்கழகத்தில் சிண்டிகேட் உறுப்பினர்களின் பதவிக்காலம் மார்ச் மாதத்துடன் நிறைவு. விடியா திமுக அரசு மற்றும் ஆளுநரின் முட்டுக்கட்டையால் கடந்த 5 மாதங்களாக துணைவேந்தர் இல்லாமல் செயல்பட்டு வரும் அவலம். காலி பணியிடங்களை நிரப்ப உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் விடியா திமுக அரசு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வதாக ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு. நிதி நிலைமையை காரணம் காட்டி பணியிடங்களை நிரப்பாத விடியா அரசு தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் கொண்டு அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாடு முழுவதும் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டம். கோரிக்கைகளை நிறைவேற்ற விடியா திமுக அரசுக்கு வலியுறுத்தல். ஆசிரியர் போராட்டம் மாநில தழுவிய போராட்டம் வெல்லட்டும். ஆசிரியர்களின் பதவி உயர்வு வாய்ப்பை பறிக்கும் அரசாணையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். விடியா அரசை வலியுறுத்தி தொடக்க கல்வி ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டம்.
பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மருமகள் வீட்டில் சித்திரவதை செய்யப்பட்ட பட்டியலின சிறுமி. பள்ளி படிப்பை முடித்த சிறுமியை வீட்டு வேலைக்கு அமர்த்தி குழந்தை தொழிலாளியை வேலை செய்ய வைத்தார்களா திமுக எம்எல்ஏ குடும்பத்தினர்? சிறுமியை வீட்டு வேலைக்கு அமர்த்தி இருந்தால் குழந்தை தொழிலாளர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் திமுக எம்எல்ஏவின் மகன் மருமகள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுமா? சிறுமி குழந்தை தொழிலாளர் இல்லை என்றால் அதற்கான வயது ஆவணம், சான்றிதழ்களை காவல்துறை வெளியிடுமா என பொதுமக்கள் கேள்வி. காட்டுமன்னார்கோவில் அருகே மாமங்கலம் ஊராட்சியில் பழைய பள்ளி கட்டிடம் இடித்ததில் முறைகேடு. பல லட்சம் ரூபாய்க்கு கட்டிட இடுபாடுகள் மற்றும் கட்டிடத்தின் அடிப்பகுதி மண் விற்பனை செய்து மோசடி. சென்னையை அடுத்த ஆலப்பாக்கத்தில் விடிய அரசின் ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து பொதுமக்கள் சாலையில் இறங்கி போராட்டம். பராமரிப்பு பணிக்கு என பணத்தை பெற்றுக்கொண்டு அடுக்குமாடி குடியிருப்புகளின் கழிவுநீரை ஏரியில் கலக்க அனுமதிப்பதாக குற்றச்சாட்டு. கோவையில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த 2 போட்டோகிராஃபர்களை சாலையில் கீழே தள்ளி கொடூரமாக தாக்கிய போதை கும்பல். மனிதாபிமானமற்ற சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் மூலம் விடிய ஆட்சியில் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. காஞ்சிபுரம் அருகே தனியார் ஆலையில் இருந்து வாகனங்களுக்கு பொருத்தப்படும் 2.5 லட்சம் மதிப்புள்ள கட்டுப்பாட்டு கருவிகள் திருடிய 3 பேர் கைது. விடிய ஆட்சியில் நாள்தோறும் அரங்கேறும் திருட்டுச் சம்பவங்களை தடுக்க முடியாமல் ஏவல்துறை திணறல். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே இரு தரப்பினர் கடுமையாக மோதிக்கொண்ட சம்பவம். மோதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியானது. கட்டண உயர்வால் மின்சார வாரியத்திற்கு 23,800 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைத்தாலும் கடனில் தத்தளிப்பதாக தகவல். நிதி நிர்வாகம் தெரியாத விடியா மாடல் அரசால் வருவாய் அதிகரித்தாலும் மின்சார வாரியத்தின் இழப்பு குறைந்த பாடில்லை. திருச்செந்தூர் அருகே உடன்குடியில் வெள்ள நிவாரணப் பொருட்களை மக்களுக்கு கொடுக்காமல் பதுக்கிய விடியா திமுகவினர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்காமல் திமுகவினர் பதுக்கி வைத்திருந்த பிரெட் பாக்கெட்டுகள் கெட்டு வீணான அவலம். பூமியை விட 2 மடங்கு பெரிய புதிய கிரகத்தை கண்டுபிடித்துள்ள நாசா. கிரகத்தின் வளிமண்டலத்தில் உறைந்த பனிக்கட்டிகள் அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் தகவல். நடிகர் தனுஷ் நடிப்பில் 50 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் கடந்த 12ஆம் தேதி வெளியான கேப்டன் மில்லர் திரைப்படம் உலகளவில் 105 கோடி ரூபாய் வரை வசூலித்துள்ளதாக படக்குழு தகவல். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் ரோஹன் போபண்ணா, மேத்யூ எவ்டன் இணை சாம்பியன். மோன் ஃபெலோலி, ஆண்ட்ரியா வவாசோரி ஜோடியை 7-6, 7-0, 7-5 என்ற செட்களில் வீழ்த்தி சாதனை.